அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டி 10 காணி மலையில் அமைந்துள்ளது காளிமலை ஆலயம். இங்கு துர்க்கையம்மனும் சாஸ்தாவும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னியாகுமரி பகவதி அம்மன், மண்டைக்காடு பகவதி அம்மன், கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன், காளிமலை காளியம்மன் ஆகிய சக்தி தலங்கள் 4 புறங்களிலிருந்தும் பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. மார்த்தாண்டத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காளிமலை ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் திரண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமி விழா வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி நடக்கிறது. அன்றைய தினம் ஏராளமான பெண்கள் இங்கு திரண்டு வந்து அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபட்டு செல்வார்கள். கடினமான மலை உச்சியில் ஏறுவதற்கு சிரமம் என்றாலும் அடிவாரத்திலிருந்து பிறகு பொங்கலிட தேவையான பொருட்களுடன் பெண்கள் மலையேறி வந்து அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள். இந்த ஆண்டு பொங்கல் விழாவை ஒட்டி காளிமலை பகுதியை சுத்தப்படுத்தும் பணியானது நடைபெற்றது. இந்த பணியில் RSS தொண்டர்கள் மற்றும் இந்து இயக்கத்தினர் ஈடுபட்டார்கள். இந்த சேவை பணியை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. கையில் ஏந்தி மேதினத்தை கொண்டாடி உரிமை மட்டும் கோரும் காமரேடு காலம் போச்சு. செங்கொடியை கையில் ஏந்தி மேதினத்தை கொண்டாடி உரிமை மட்டும் கோரும் காமரேடு காலம் போச்சு. காவியின் கீழ் அணிவகுத்து கட்டுப்பாட்டுடன் உழைத்து கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு. கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. திளைத்து வன்முறையை வழியாக்கும் நாளைய குடி மகனின் கூட்டம் காணோம் எங்கோ போச்சு. அந்நியத்திலே திளைத்து வன்முறையை வழியாக்கும் நாளைய குடி மகனின் கூட்டம் காணோம் எங்கோ போச்சு. பாரதத்து பண்ணி செய்து பண்பாட்டில் ஊறி நிற்கும் இன்றைய குடிமகனின் கோஷம் கேட்கும் காலம் வந்தாச்சு. இன்றைய குடிமகனின் கோஷம் கேட்கும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. பெருக்கி தன்மானத்தை ஒழித்து அடிமைகள் வளர்க்கும் வயிற்று கல்வி மடியலாச்சு. தன்னலத்தினை பெருக்கி தன்மானத்தை ஒழித்து அடிமைகள் வளர்க்கும் வயிற்று கல்வி மடியலாச்சு. மன்னிதன் புகழறிந்து மன்னிதற்காய் வாழ்வதென்று முடியும் மைந்தரை வளர்க்கும் கல்வி வந்தாச்சு. முடியும் மைந்தரை வளர்க்கும் கல்வி வந்தாச்சு.
நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. பூசல் என்ன, குறுகிய பல வெறிகள் என்ன, இந்து ஒன்று படுவதா என்ற காலம் போச்சு. ஜாதிகளின் பூசல் என்ன, குறுகிய பல வெறிகள் என்ன, இந்து ஒன்று படுவதா என்ற காலம் போச்சு. நாடு மொத்தம் ஒரு குடும்பம், கூறு போல அனுமதியும், ஒருங்கிணைந்து நாடு எத்தும் ஆட்சி வந்தாச்சு. ஒருங்கிணைந்து நாடு எத்தும் ஆட்சி வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ கண்ணிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.